ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு வெத்தலைப்பாக்கு. இந்த வெத்தலைப்பாக்குன்னு சொல்கிற தாம்பூலம்னு சொல்லுவாங்க. அதை தாம்பூலம் தரிக்கிறது. ஒரு கல்யாணம்னா ஒரு வெத்தலைப்பாக்கு வைப்பாங்க. ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு இதை வச்சு 1000 விஷயங்கள் நம் தமிழ் மக்கள் பழைய காலத்துலலாம் நிறைய செஞ்சுருக்காங்க. நம்ம பெரியவங்கள்லாம் ஒரு கல்யாணத்தையே முடிச்சுடுவாங்கங்க. 2 வெத்தலை 2 பாக்கு வச்சுட்டு, இந்தப்பா உன் பிள்ளை எனக்கு, என் பிள்ளை உனக்கு, பாக்கு மாற்றிக்கலாம், தட்டு மாற்றிக்கலான்னு மாற்றிடுவாங்க. கல்யாணமே முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முன்னெல்லாம் நம்ம பாட்டி தாத்தா இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வியாதியெல்லாம் வந்தது இல்லைங்க. அவங்கெல்லாம் உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பழகி கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான பங்கு வர்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வெத்தலைப்பாக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெளிநாட்டு ஸ்டைலில் வந்ததுனால இந்த தாம்பூலம் போடுறவங்க இந்த வெத்தலைப்பாக்கு அவன் வெத்தலைப்பாக்கு போடுறவனா அப்படி ஒரு கிண்டலாக பேசுகிறதுனால அந்த பழக்கமெல்லாம் மறைஞ்சு போய் அதிலேருந்து நமக்கு வரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் கூட கிடைக்காம போயிடுச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அத்தனை பூஜைகள்லையுமே இந்த தாம்பூலம் என்கின்ற இந்த வெத்தலை பாக்குக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது. உங்களுக்கு ஒரு வெத்தலை பாக்கு இல்லாமல் வெள்ளிக்கிழமை பூஜை எந்த வீட்டிலையும் நடக்காது. 2 வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் வச்சு ஒரு அர்ச்சனை தட்டுன்னா அது முக்கியமாக இருந்து தீரணும். அந்த மாதிரி இந்த வெத்தலை பாக்குக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வெற்றிலை சகுனங்கள்னு ஒரு சகுன சாஸ்திரம் கூட இருக்குது. வெற்றிலை சாஸ்திரம்னே ஒன்று இருக்குது. அதை வச்சு கூட இத்தனை எண்ணிக்கை வெத்தலை வந்தால் இது இப்படி அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆரூடம் சொல்கிறவர்கள் கூட இந்த வெற்றிலையை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெத்தலை பாக்கு போடுறது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு சாராயம் குடிக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண பழக்கமாக மாறி போயிடுச்சு இந்த காலத்தில். அதனால் உங்களுக்கு நம்மளுடைய ஜெனரேஷன் நம் சந்ததிகளுக்கு ஆண்மைத்தன்மை குறைந்து போயிருக்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக இருக்குது. இன்னைய தமிழ் சமூக இளைஞர்கள் இதை ஒரு 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 நல்ல விஷயமாகவே அவங்களுக்கு படலை. ஒரு வெத்தலை பாக்கு போட்டாக்கா அது ஒரு கேவலமாக அப்படி யோசிச்சிடுறாங்க. அது ரொம்ப தப்பு. கர்ப்பஸ்திரீகளுக்கெல்லாம் இந்த வெத்தலையில் உங்களுக்கு வெந்தயம் வறுத்து கொடுப்பாங்க. அது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு. குங்குமப்பூ போட்டு வெத்தலை பாக்கில் கொடுப்பாங்க. குழந்தைக்கு நல்ல கலர் வரும். அது யூட்ரஸ்க்கு நல்லது. குழந்தை அழகாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தா தானே இதெல்லாம் போகும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயக்களி அப்படின்னு கூட நிறைய பேர் செய்வாங்க. அது உடம்புக்கு குளிர்ச்சி. உளுந்தங்களி களினாலே இப்போ ரொம்ப கேவலம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிஸ்ஸா பர்கர் அதெல்லாம் ஓகே, அப்படி போயிடுச்சு. சரி, நாம் இந்த வெத்தலைக்கு வந்துடுவோம் திருப்பி. இந்த வெத்தலை போடுறதுனால நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு நன்மை இருக்குது தெரியுமாங்க. சமீப காலமாக இது நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது, என்ன கலவை இருக்குதுன்னு இப்போ சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி இப்போ சொல்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வயதானவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை செய்வாங்க. இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு கிரைண்டரு அது இது அந்த ஒரு பெரிய வசதிகள் நமக்கு சமையலறையில் கொஞ்சம் குறைவாக தான் அந்த காலத்தில் இருந்து. அப்போ பெண்கள் எல்லாம் அவங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அந்த வெத்தலை பெட்டின்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஆசுவாசம் பண்ணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் அதில் இந்த கதை அந்த கதையெல்லாம் பேசுகிறதும் உண்டு. ஆனால் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்குண்டான விஷயமும் இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இதில் கிடைக்குது. இப்போ எல்லாம் ஒரு 40 வயசுலேயே முட்டியை பிடிச்சிக்கிறதா இருக்குங்க. அப்போ பாருங்கள், கால்சியம் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ சுண்ணாம்பு என்ன அதே தான். ஆனால் அந்த சுண்ணாம்பு வகையாக இருந்தது உங்களுக்கு. அந்த வகையிலேயே இப்போ இது கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். இதில் ரொம்ப இந்த தாம்பூலன்னு ஏன்டா அவன் ஏன் வரமாட்டான், அவனுக்கு என்ன வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சா தான் வருவானா அப்படியும் கேட்பாங்க. இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் திருமண பத்திரிக்கை எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னாக்கா சில பேருக்கு வெத்தலை பாக்கு பணம் பாக்கு வச்சு அழைக்கணும் முக்கியஸ்தர்களை அப்படித்தான் கூப்பிடுவாங்க. ஒரு முக்கியமான ஒரு உறவுனாக்கா அந்த வெத்தலை பாக்கு இல்லாமல் கூப்பிட்டா அது ஒரு பெரிய தப்பாகிடும். அது ஒரு 10 பைசா விஷயந்தான், ஆனால் அது ஒரு பெரிய இதாகிடும். அதனால் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டுட்டா அது ஒரு மரியாதை. அந்த மாதிரி இந்த தாம்பூலம்
தாம்பூலம் அப்படின்ற இந்த வெத்தலை பாக்குக்கு என்னெல்லாம் துவர்ப்பு, இந்த பாக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப துவர்ப்பு. அந்த துவர்ப்பு தன்மை பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு செய்து, கர்ப்பஸ்திரீங்கன்னு மட்டும் இல்லை, பெண்களுக்கு உண்டான அந்த யூட்ரஸ் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு கர்ப்பப்பைக்கு ஒரு உகந்த ஒரு விஷயம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கேன்சரு கிடையாது, சக்கரை வியாதி கிடையாது, எந்த ஒரு ஹார்ட் டிசீசஸ், ஒரு இதய நோய் ஆகட்டும், இல்லை இந்த மலட்டுத்தன்மை இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறாங்களே, அது பெண்களுக்கானாலும் சரி ஆண்களுக்கானாலும் சரி, அப்படியெல்லாம் இல்லை. நிறைய குழந்தைகள் அவங்க பாட்டுக்கு பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. 80 வயசு பாட்டியை கூட டொங்கு 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 டொங்குன்னு இடிச்சுக்கிட்டு இந்த வெத்தலையை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நாமளும் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஆக இந்த வெத்தலை பாக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா பல வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து என்பது நம்முடைய பண்டை தமிழனுக்கு தெரிந்திருந்ததுனால தான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் நம்முடைய தமிழர்களும் நம்ம பெரியவங்களும். இந்த கலாச்சார சீரழிவு, இந்த அந்நிய மோகம் இதெல்லாம் வந்ததுனால தாம்பூலத்தை ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு மாயையை திணிச்சு நம்மளெல்லாம் நோயாளியாக ஆக்கிட்டு இப்போ அந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டரு, அந்த இதுக்கு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டு, சுகருக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு இப்படி போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த 10 பைசா வேலையில் நம்ம முடிக்க வேண்டிய விஷயத்த 10 லட்சம் கொடுத்து செலவு பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாயில் கேன்சர் வந்துடும், பல்லுக்கெல்லாம் கரை போயிடும், அதெல்லாம் போகவே போகாது, ஏன் வேணால் பழைய பஞ்சாங்க மாதிரி இன்னும் வெத்தலை பெட்டியை வச்சுக்கிட்டு வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கான், இப்படியெல்லாம் சொல்லி அந்த பழக்கத்தையே நம்மகிட்ட இருந்து மறக்கடிச்சு செஞ்சுட்டாங்க மற்றவங்க. சரி, இப்போ இந்த வெத்தலை, சுண்ணாம்பு அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சுண்ணாம்பில் பார்த்திங்கன்னா கல் சுண்ணாம்புன்னு ஒன்று இருக்கும், அந்த சிப்பி சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க, அந்த முத்து சிப்பி சுண்ணாம்பு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு பிராண்ட் பேருன்னு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எங்கள் பாட்டி எல்லாம் ரஷிக்லால் பாக்குன்னு ஒன்று இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை இருக்கும், பூசணி விதை இருக்கும், அப்புறம் சோம்பு இருக்கும், அதில் லவங்கம் இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இருக்கும். அதில் அதோடு சேர்த்து தான் இந்த வெத்தலையை எங்கள் பாட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. நானே மடித்தும் கொடுத்துருக்கேன். இப்போ அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இதில் உங்களுக்கு வந்து ஜாதிக்காய்ன்னு சொல்கிற ஒரு வாசனை போட்டு கூட இருக்குது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெத்தலை பாக்கில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் அதை மாதிரி சேர்த்து போட்டால் வாயில் இருக்கிற துர்நாற்றம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அதை மென்று சாப்பிடும்போது முதல்ல ஊறுற நீரை வந்து 2வது வர்ற நீரையும் கீழே துப்பிடணும்னு சொல்லுவாங்க. 3வதாக வரும் நம்முடைய உமிழ்நீரைத்தான் நாம் அதை சுவைச்சு சாப்பிடணும், அதுதான் அமிர்தம் அப்படின்ற தாம்பூலம் அப்படின்னு நிறைய வழிமுறைகள்லாம் சித்த மருத்துவத்தில் இப்போ சொல்கிறாங்க. தாம்பூலமா அப்படின்ற மாதிரி இப்போது அடுத்த தலைமுறைக்கு தாம்பூலம்னா என்னன்னே தெரியல. வெத்தலை பாக்கு தான் தாம்பூலன்றது கூட நம்ம பிள்ளைங்களுக்கோ பேர பிள்ளைங்களுக்கோ தெரியாது. அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மளுடைய கலாச்சாரத்தில் இப்போ ரொம்ப இந்த ஆண் மலட்டுத்தன்மை, குறிப்பாக இந்த விந்தணு உற்பத்தி மற்றும் அதனுடைய மொட்டிலிட்டி குறையிறது, இதுக்கெல்லாம் தாம்பூலம் ஒரு சிறப்பான மருந்துன்னு இப்போது நிறைய கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இந்த வெற்றிலையில் பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சி கேவிகால் அப்படின்னு ஒரு ஃபினால் காம்பவுண்டுன்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து நம்மளுடைய ப்ரோஸ்ட்ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை ரொம்ப வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த அதுக்கு வந்து அந்த ப்ரோஸ்ட்ரேட் புற்று அப்படின்ற மாதிரி வராமல் கூட அது தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விதை பையன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் உற்பத்தி ஆகிற விந்து அணுவிற்கு ப்ரோஸ்டேட்லேருந்து சுரக்கிற ஒரு நீரில் ஜிங்க்னு ஒன்று இருக்குது, அது மூலம்தான் உயிரே நமக்கு கிடைக்கிது. அதாவது அந்த மொட்டிலிட்டி வருது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி விஷயத்தில் இந்த விந்து எப்படின்னா ஒரு கெப்பாசிட்டேஷன் அப்படின்ற ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்கும், ஒரு நிகழ்வு, அது ரொம்ப முக்கியம். அது நடக்கிறதுக்கு இந்த ப்ரோஸ்டேட் சிறப்பு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் என்னவோ பழைய காலத்துலலாம் அந்த மனைவிமார்கள் கணவனுக்கெல்லாம் வந்து இந்த தாம்பூலம் கொடுக்குற மாதிரி நிறைய பாட்டுலாம் இருக்குது. பழைய காலத்து படத்துலலாம் அப்படி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி தாத்தா பாட்டியெல்லாம் சாப்பாடு முடிஞ்ச உடனே ஆண்களுக்கு எல்லாருமே இந்த தாம்பூலம் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மடித்து கொடுத்துப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் கூட உங்களுக்கு இதில் தடுக்கலாம் நமக்கு. அந்த மாதிரி தாம்பூலத்தை கொஞ்சம் அதிகமாக நம்ம பாக்கு சேர்க்கறது, அது வந்து இப்போ வாய் நாற்றம் அடிச்சதுன்னா லவங்கம் சேர்த்துக்கணும், மலச்சிக்கல்னால் பாக்கு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நாம் ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம், நமக்கு வீரியம் வேணும்னா. இந்த மாதிரி நிறைய விஷயம் நாம் இதெல்லாம்
மாதிரியெல்லாம் செஞ்சாலே இன்ஃபர்டிலைசேட்டர்ஸ் எல்லாம் இனிமேல் காணாமல் போயிடும்னு நாம் நம்பிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சின்ன 10 ரூபாய் விஷயத்தில் நம்மளுடைய சமுதாயம் கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியாக நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் இந்த வெத்தலை பாக்க முறையாக நாம் சாப்பிடலாம். அதில் லாகிரி வஸ்துக்கள் அந்த மாதிரி தான், நம்ம பான் அதெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது. இந்த வெத்தலை பாக்கு தேவையான அந்த பூசணி விதை அதெல்லாம் கலந்துருக்கு. அதில் கொஞ்சம் அந்த சக்கரை துகள் மாதிரியெல்லாம் போடுவாங்க. அப்படியெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடலாம். கட்டாயம் கர்ப்பிணி பெண்களுக்கு இன்றளவும் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இந்த மாதிரி சுண்ணாம்பு தடவி கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு கால்சியம் கிடைக்கும் நமக்கு. அதனால் அப்படியும் நாம் உபயோகப்படுத்தலாம். ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு இது உபயோகமாக இருந்திருக்கும். ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வெத்தலை நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப தேவைப்படும். குழந்தைங்களுக்கெல்லாம் சளி கபம் இதெல்லாம் வந்ததுன்னா இந்த வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி இதையெல்லாம் வச்சு நாம் ஒரு ஜூஸ் மாதிரி செஞ்சோ இல்லை ஒரு கஷாயம் மாதிரியோ செஞ்சோ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் சாப்பிடலாம். தூதுவளையோடையும் சேர்த்தும் இதை சாப்பிடலாம். இத்தனை ஒரு மருத்துவ குணம் நிறைந்த நாம் இந்த வெத்தலை பாக்குன்ற ஒரு தாம்பூலத்தை மறந்துட்டோம். மறுபடியும் நாம் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல ஒரு தப்பும் இல்லை. நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை நாமளும் உருவாக்க முயற்சி செய்யலாம். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.